இறை நேசர்களின் ஜியாரத்துக்கு சென்று அவர்களிடம் நேரடியாக உதவி கேட்கலாமா? மரணத்தின் பின்னும் அவர்கள் உதவி செய்வதற்கு சக்தி பெற்றவர்களா? நிச்சயமாக ஜியாரத்துக்கு சென்று தர்காவுக்கு சென்று அங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநேசரிடம் நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவரிடம் எப்படி உதவி கேட்கின்றோமோ, ஒரு பிள்ளை தாயிடம் எப்படி உதவி கேட்கின்றதோ, நண்பனிடம் எப்படி நாங்கள் கடன் கேட்கின்றோமோ, அல்லது இன்னொரு உதவியை நாங்கள் எப்படி கேட்கின்றோமோ, அதே போன்று நாங்கள் ஜியாரத்தடிக்கு சென்று நேரடியாக கேட்கலாம். அதே போன்று அவர்கள் மரணித்ததன் பின்னரும் அவர்கள் உதவி செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக புரிய வேண்டும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிலர்கள் இதை இணை வைப்பு இருக்கின்றது, சிறுக்கு இருக்கிறது, முறுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இதில் எந்த விதமான சிறுக்கும் கிடையாது. மாறாக யாரு சிறுக்கு என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய மூளை குழம்பி போயிருக்கின்றது. அவர்களுக்கு சரியாக சிந்திப்பதற்குரிய ஆற்றல் இல்லாமல் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திப்போம். அவர்கள் சரியாக சிந்திப்பார்களேயானால், நேராக நடுநிலையாக சிந்திப்பார்களேயானால் அவர்கள் உண்மையை புரிவார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதாவது இறைநேசர்களிடம் சென்று நாங்கள் உதவி தேடுகின்றோம். அதே போன்று இறைநேசர்களிடம் சென்று நாங்கள் உதவி தேடும் பொழுது அவர்கள் உதவி செய்வதை சக்தி பெற்றவர்கள். இதிலே நாங்கள் நன்றாக திரும்ப திரும்ப சொல்கின்றோம். இவ்வாறு சொல்லக்கூடிய நாங்கள் யாருமே அந்த இறை நேசரை, அந்த இறை நேசர் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். அல்லாஹ்வுடைய அடியார் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். அந்த ஜியாரத்திலே அடங்கப்பட்டவரை நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய இறை நேசர், அல்லாஹ்வுடைய அடியார் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோமே தவிர யாரும் அவரை அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றோம். அதாவது இன்று இந்த வஹாபிச சிந்தனைகளை போதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே போய் பூந்து பார்க்கின்றார்கள். அவ்வாறு பார்த்துவிட்டு என்ன சொல்கின்றார்கள்? இவர்கள் அந்த ஜியாரத்திலே உள்ளவரை அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் என்று நினைத்துத்தான் துவா கேட்கின்றார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அவர்களுக்கு அவ்வாறான ஆற்றல் இருக்கின்றது போல. அதன் காரணமாகத்தான் நாங்கள் ஜியாரத்தடிக்கு சென்று அந்த இறைநேசரிடம் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறது, உதவி செய்யுங்கள் என்பதாக கேட்கின்றோம். எங்களுடைய எண்ணம் அவர் ஒரு இறைநேசர் என்றுதான். ஆனால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தௌஹீதுவாதிகள், வஹாபிச சிந்தனை உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அந்த அந்த ஜியாரத்தில் அடங்கப்பட்டவரை நாங்கள் அல்லாஹ்வென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா, நாங்கள் அல்லாஹ்வென்று நினைத்துக் கொண்டு கேட்கின்றோமாம். இது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அவர்களுடைய உள்ளத்திலே வந்து பூந்து பார்த்தார்களா? அவ்வாறு பூந்து பார்ப்பதற்குரிய ஆற்றல் அவரிடம் இருக்கின்றதா? ஒன்றுமே கிடையாது. இந்த வெளிநாட்டு அரபு ரியால்களும் டொலர்களும் அவர்களுடைய மூளையை மயங்க செய்து விட்டது. அதுதான் என்னுடைய ரகசியம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்ததாக நான் இன்னொரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றோம். அந்த இறைநேசராக இருந்தாலும் அல்லது நாங்களாக இருந்தாலும் யாருக்குமே சுயமாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது. அந்த சுயமாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மட்டும்தான் உரியது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். நாங்கள் தாயிடம் ஒரு உதவியை கேட்கின்றோம். எனவே தாயார் நமக்கு உதவி செய்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த தாயிடம் உதவி கேட்பதன் காரணமாக நாங்கள் முஷ்ரிக்காகி விடுவதும் இல்லை. அந்த கேட்கப்படக்கூடிய தாய் ஒரு கடவுளாக ஆகிவிடுவதும் இல்லை. நாங்கள் நண்பரிடம் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கின்றோம். இவ்வாறு கேட்பதன் மூலமாக கேட்கக்கூடிய நாங்கள் முஷ்ரிக்காக ஆகிவிடுவதும் இல்லை. கேட்கப்படக்கூடிய அந்த நண்பர் கடவுளாக ஆகிவிடுவதும் இல்லை. எனவே இந்த அடிப்படையை புரிய வேண்டும். அந்த தாயாராக இருந்தாலும் அல்லது நண்பராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஆற்றல் மூலமாகத்தான் உதவி செய்கின்றார்கள். அவர்கள் யாருக்குமே சுயமான ஆற்றல் கிடையாது. தாய்க்கும் சுயமான ஆற்றல் கிடையாது, நண்பருக்கும் சுயமான ஆற்றல் கிடையாது என்பதை நாங்கள் ஆழமாக புரிகின்றோம், நம்பி இருக்கின்றோம். இதே போன்றுதான் அந்த இறைநேசருக்கும் சுயமான ஆற்றல் கிடையாது. அவர்களிடமும் அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஆற்றல் தான் இருக்கின்றது. அதை வைத்துத்தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் புரிய வேண்டும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் இதிலே எந்த விதமான இணை வைப்போ ஷிர்கோ கிடையாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே அந்த அடிப்படையிலே இது சம்பந்தமான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மிக தெளிவான ஒரு ஆதாரம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் நீண்ட தூரத்துக்கு பேசவில்லை, சுருக்கமாக சொல்கின்றோம். இவ்வாறு பஞ்சம் ஏற்பட்டு எத்தனையோ வழிகளை கையாளுகின்றார்கள். ஆனால் அந்த பஞ்சம் தீரவில்லை. மக்களுக்கு பசி பட்டினியால் மக்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே பிலால் இப்னுல் ஹாரிஸ்
பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, பாங்கு சொன்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல, பிலால் இப்னுல் ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு வருகின்றார்கள். அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய கபருக்கு, அந்த ரவுலாவுக்கு வருகின்றார்கள். வந்து அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே. எப்படி அழைக்கின்றார்கள்? மரணித்ததன் பின்னால் அழைக்கின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்தஸ்கீலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்துக்காக நீங்கள் மழை நெடுங்கள். அந்த பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவர்கள் வந்து யா ரசூலல்லாஹ் என்று மரணித்த, அதாவது இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி பிரிந்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, யா ரசூலல்லாஹ் என்று அழைத்து என்ன கேட்கின்றார்கள்? இஸ்தஸ்கீலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்துக்காக மழை தேடுங்கள். ஃபைன்னஹும் கது ஹலகு, அவர்கள் அழிந்து போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் தெளிவாக கவனியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜியாரத்தடிக்கு பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு செல்கின்றார்கள். அங்கே யா ரசூலல்லாஹ், நாங்கள் யா ரசூலல்லாஹ், யா முஹித்தீன், யா ஷாதுலி, யா ரிஃபாயி என்று அழைப்பது போல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்று அழைக்கின்றார்கள். அழைத்து அவர்களுடைய தேவையை முன்வைக்கின்றார்கள். என்ன தேவை? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்காக மழை தேடுங்கள், உங்களுடைய உம்மத்துக்காக மழை தேடுங்கள் என்பதாக அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவையை முன்வைக்கின்றார்கள். அவர்களிடத்திலே மழை தேடும்படியாக சொல்கின்றார்கள். அவர்கள் சொன்னதன் பின்னால் நபிகள் நாயகம் அவர் வீட்டுக்கு வந்து விடுகின்றார்கள். வந்ததன் பின்னர் அவர்களுடைய கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்து சொல்கின்றார்கள், நிச்சயமாக உங்களுக்கு மழை பொழியப்படும். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுலே வந்து என்ன சொல்கின்றார்கள்? நிச்சயமாக உங்களுக்கு மழை பொழியப்படும். நீங்கள் எனது சலாத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். இது இந்த ஒரு சஹாபி மட்டும் செய்தது என்று சிலர் குற்றம் சொல்வார்கள். இந்த சஹாபி என்ன செய்கின்றார்கள்? பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கின்றார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் நடந்த சம்பவத்தை சொல்கின்றார்கள். அங்கே சொன்ன பொழுதோ, நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள், நீங்கள் ஷிர்க் செய்து விட்டீர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லிவிட்டார்கள்? எனக்கு இதை செய்வதற்கு எண்ணம் வரவில்லையே, அது எனக்கு தோன்றவில்லையே, நான் இது அல்லாத மற்ற விடயங்கள் எல்லாத்தையும் செய்தேனே என்று கவலைப்பட்டார்கள். எனவே இந்த விடயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியப்படுத்தப்படுகின்றது, ஏனைய சஹாபாக்களுக்கும் தெரியப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று அவர்களுக்கு மழையும் பொழியப்படுகின்றது. எனவே இங்கே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதன் பின்னர் அவர்களிடம் போய் உதவி தேடினார்கள். அவர்கள் அந்த உதவி தேடி அந்த உதவி நிறைவேறியது என்பதை இந்த சம்பவம் மிக மிக எமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இது ஒரு ஆதாரபூர்வமான சம்பவம். இந்த ஹதீஸை பல இமாம்கள் சஹீஹான அல்லது ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இன்று நேற்று முளைத்தவர்கள் ஹதீஸ் தரம் பற்றி பேசுவதை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகமை ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் கலை வல்லுநர்கள் என்று ஏற்றுக்கொண்ட இமாம்கள் இதை சஹீஹ் என்று ஹசன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் நம்பி அதை ஏற்பதுதான் சரியானது. எனவே அந்த அடிப்படையில் இங்கே நீங்கள் கேட்டது போல வஃபாத்தானதன் பின்னாலும் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் சுயமான ஆற்றல் மூலமாக அல்ல, அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த ஆற்றல் மூலமாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதுவல்லாமல் இன்னும் பல ஆதாரங்களும் இருக்கின்றது. நாங்கள் விரிவை அஞ்சி சுருக்கிக் கொள்கின்றோம்.